கோடையுடைய சூடு தாங்க முடியவில்லை. பசி இல்லை, ஜீரணம் இல்லை, சாப்பாடு மேலே பிரியம் இல்லை, ஒன்றுக்கு நல்லா போகிறதில்ல, மலம் கழியறதில்லை, மருந்து சாப்பிட்டாலும் எனக்கு எந்த பிரயோஜனம் இல்லை, நான் என்ன பண்ணுறேன்? டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். உலகெங்கும் உள்ள நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். கோடைக்காலம் வந்தாலே வியர்வையும் வேர்க்குருவும் சிறுநீர் பாதையில் ஏற்படுகின்ற தொற்றுக்களும் வியர்வையில் ஏற்படுகின்ற துர்நாற்றங்களும் அதீதமாக தண்ணீர் தாகத்தின் காரணமாக நிறைய பழச்சாறுகளையும் நிறைய தண்ணீரும் குடித்து உடல் முழுவதும் தண்ணீரில் மிதப்பது போல ஒரு உணர்வும், அதீத வேர்வையின் காரணமாக குடிக்கின்ற தண்ணீர் வேர்வையாக வெளியேறுகிறதா சிறுநீர் மூலமாக வெளியேறுகிறதா அப்படிங்கிற ஒரு புரிதலற்று மிகுந்த சிரமத்திற்கும் உள்ளாகிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு கோடை காலத்தில் தினசரி எவ்வளவோ குளிர்ந்த பானங்களையும் எவ்வளவோ பழச்சாறுகளையும் சாப்பிடுகின்ற நாம் இன்றைக்கு உங்களுக்கு மிக அழகான வெள்ளரிக்காய் சாறை பற்றி சொல்லிக் கொடுக்க போகிறோம். இந்த கோடை காலத்தில் இந்த வெள்ளரிக்காய் சாறை நம்ம சாப்பிட்டோம்னா கோடை காலத்தில் ஏற்படுகின்ற சிறுநீர் மண்டலத்தில் ஏற்படுகின்ற தொந்தரவுகளும் அதீத வியர்வையின் காரணமாக வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஏற்படுகின்ற உப்புச்சத்து குறைபாடுகளால் ஏற்படுகின்ற சிரமங்களையும் மிகப்பெரிய அளவில் நாம் மாற்றிக்கொள்ள முடியும். அந்த வகையில் ஒரு கேரட், ஒரு வெள்ளரிக்காய், கொஞ்சம் கொத்துமல்லி, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் வெட்டிவேர், அது கூட தேவையான அளவு உப்பு, அது கூட ஒரு 100 மில்லி மோர், இவை அனைத்தையும் மிக்சரில் போட்டு மைய அரைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த மோர் இன்றைக்கு உடலுடைய ஆரோக்கியத்திற்கு கோடையுடைய தாக்கத்தை குறைக்க உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்து. நம்மலாம் யோசிப்போம், இது ஒரு பழச்சாறு மாதிரி தானே இருக்குது, இது என்ன பெரிய உடம்புல மாற்றத்தை கொண்டு வரும்னு. முதலாவது மாற்றம் என்ன தெரியுமா? உடலில் இருக்கக்கூடிய உஷ்ண வாயுவை குறைக்கும். அது என்ன உஷ்ண வாயு? இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை மூடி வைத்து சூடு செஞ்சோம்னா என்ன ஆகும்? அந்த பாத்திரத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய சூடான அந்த வெற்றிடத்தில் இருக்கக்கூடிய வாயு சூடின் காரணமாக வீங்க ஆரம்பித்து கடைசியில் மூடியையே வெளித்தள்ளி விடுவதை நம்ம பார்க்கிறோம். குக்கர் தான் எக்ஸாம்பிள். எல்லாத்தையும் உள்ளே போட்டு கீழே கொதிக்க வைக்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய இடைவெளியில் உருவாகக்கூடிய உஷ்ணவாயு அந்த உள்ளே இருக்கக்கூடிய பொருளை நன்றாக வேக வைத்த பிறகு அழுத்தம் அதிகமானவுடன் உள்ளே இருக்கக்கூடிய வாயு குக்கரில் விசிலாக வெளியில் வர்றதை நம்ம பார்க்குறோம் இல்லையா? இதே தான் நம்ம உடம்புல கோடையில் ஏற்படும். உடம்புக்குள்ளே ஒரு சூடு, உடம்புக்கு வெளியில் ஒரு சூடு. இதில் நம்ம செய்யக்கூடிய வேலை கோடையிலோ வெயிலிலோ அல்லது நம்ம இருக்கக்கூடிய இடமே சூடாக இருக்குன்னா அப்போ என்ன ஆகும்? எல்லா இடத்துலையும் சூடு இருக்கும்போது நம்மளுடைய குடல் முழுவதும் தேங்கி கிடக்கக்கூடிய வாயு, நம்மளோட வயிறு முழுவதும் தேங்கி கிடக்கக்கூடிய வாயு, நம்முடைய உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் முழுவதும் தேங்கி கிடக்கக்கூடிய வாயு வீக்கமடைந்து 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 சாப்பாடு மேலே பிரியம் இல்லை, ஒரு இட்லி கூட சாப்பிட முடியல, சாப்பிட்டா வாந்தி வர மாதிரி இருக்குது, காலை சாப்பிட்ட உணவு ராத்திரி வரை என்னோடய வயிற்றுக்கு மேலேயே இருக்க மாதிரி இருக்குது, உணவு விழுங்க முடியவில்லை, நிறைய சிரமங்களை ஏற்படுத்தி விடுவதை பார்க்கிறோம். அப்போ இது சார்ந்த சிரமங்களை நம்ம மாற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது, இது சார்ந்த சிரமங்களற்ற ஒரு ஆரோக்கிய வாழ்க்கைக்கு நாம் செல்ல வேண்டும் அப்படின்னு வரும்போது நாம் எடுக்க வேண்டிய முதல் முயற்சி இந்த உஷ்ண வாயுவை குறைப்பது தான். இதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கேஸ் அதிகமாக இருக்குன்னு பெருங்காயம் சாப்பிடுவாங்க, சாப்பிட்டா இன்னும் கேஸ் அதிகமாகிடும். ஜீரக தண்ணி குடிப்பாங்க, இன்னும் கேஸ் அதிகமாகிடும். அப்போ என்ன தான் பண்ண முடியும் அப்படின்னா, அந்த இடத்துல குளிர்ச்சி குணம், வாதத்தை குறைக்கக்கூடிய குணம், அதே நேரத்தில் கோடையுடைய சூடு குறைக்கக்கூடிய குணம்னு 3 குணமும் சேர்ந்தது தான் இந்த வெள்ளரிச்சாறு. ஒரு கேரட்டு, ஒரு வெள்ளரிக்காய், கொஞ்சம் கொத்துமல்லி, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் வெட்டிவேர், அது கூட ஒரு 100-200 மில்லி மோர், இதை மிக்சரில் போட்டு நல்லா அரைச்சி வடிகட்டி எடுத்து அதில் ஒரே ஒரு சிட்டிகை இந்துப்பு அல்லது கல்லுப்பு, இதை சாப்பிட்டாலே போதும். இந்த கோடை காலத்தில் ஏற்படுகின்ற உஷ்ண வாயு சார்ந்த எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போகிறத பார்க்க முடியும். அதே போல் சிறுநீர் பிரிதல் அப்படிங்கிறது இந்த கோடை காலத்தில் நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். பொதுவாக நமக்கு வீட்டில் இருக்கவங்கன்னா பரவாயில்ல, அதிகமாக வேர்வையில் இருக்க மாட்டோம், அதிகமாக காற்றோட்டமான பகுதியில் தான் இருப்போம். அப்போ நல்லா ஒன்றுக்கு நமக்கு போகிறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் இதே எங்கேயோ வெளியில் போயிட்டு வரோம், அந்த மாதிரி ஒரு சூழல்லேருந்து நம்ம வெளியில் போயிட்டு வர ஆரம்பிக்கும்போது
அந்த இடத்திலிருந்து உருவாகக்கூடிய சிறுநீர் உடலிலிருந்து முழுமையாக பிரியாமல் உடலிலேயே தேங்கி கிடக்கக்கூடிய கழிவாக அவை இருக்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் அனைத்தும் உடலை விட்டு வெளியேறி உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் உடலை விட்டு வெளியேறாமல் உள்ளேயே இருந்து உடம்பே ஊதி போகின்ற நிலையில் இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த வெள்ளரி சாறை குடிக்கும்போது என்ன ஆகும்னா குளிர்ச்சியின் காரணமாக உடம்பு உடனே உள்ளே இருக்கக்கூடிய நீரெல்லாம் கழிவு நீரெல்லாம் வெளியில் அனுப்ப ஆரம்பிக்கும். அப்படியே சிறுநீர் நல்லா பெரியறதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும் சார், ஆனால் 1க்கு 1/2 லிட்டர் கூட போகிற மாதிரி இல்லை சார், எனக்கு உடம்பே ஊதுன மாதிரி இருக்குது, காலை தூக்கி வச்சு என்னால் நடக்க முடியல, என்னால் வேலை செய்ய முடியல, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த சாரை ஒரு 3 நாளைக்கு குடித்தாங்கன்னா போதும், அப்படியே உடம்பு லேசாகிடுச்சு சார், கால் வீக்கமே வரல, எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு வெள்ளரி சாறு மிகப்பெரிய அளவில் நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவு நீக்கத்திற்கு உதவுறதை நம்ம பார்க்க முடியும். எவ்வாறு சிறுநீர் சீராக வெளியேறாமல் உடலுக்குள் கழிவாக தங்கி உடலுக்கு சிரமத்தை ஏற்படுத்துகிறதோ அதே போல் சிறுநீர் தொற்றுன்னு சொல்லுவோம், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது பெண்களுக்கு இந்த கோடை காலத்தில் மிகப்பெரிய சிரமமாக இருக்கிறது. அதுவும் வேலைக்கு போகின்ற பெண்கள்லாம் நம்ம சொல்ல வேண்டியதில்லை, அவங்க கழிப்பறையை கூட உபயோகப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு முறை சிறுநீர் போனாலே ஏற்படுகின்ற தொற்றுடைய வெளிப்பாடாக அவர்களுக்கு காய்ச்சல் ஏற்படுகின்ற ஒரு சூழலும் அடிக்கடி ஏற்படுகின்ற அந்த பலவீனம் சார்ந்த சூழலும் மிகப்பெரிய அளவில் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தி விடுவதை பார்க்கிறோம். அப்போ இது சார்ந்த சிரமங்களை மாற்றி உடலை ஆரோக்கியப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது அந்த சிறுநீர் தொற்று ஏற்படாமல் இருப்பதற்கு ஒரு தடுப்பு உபாயமாக அல்லது ஏற்கனவே சிறுநீர் தொற்று ஏற்பட்டு இருந்தால் கூட இதை ஒரு உற்சாக பானமாக ஒரு மூலிகை சாறாக நாம் சாப்பிட ஆரம்பிக்கும் போது உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் வேகமாக வெளியேறும்போது சிறுநீர் பையில் தங்கக்கூடிய சிறுநீரில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மையுடைய விகிதாச்சாரங்கள் மாறும்போது நன்றாக சிறுநீர் பெருக்கியாக அது செயல்பட்டு உள்ளே இருக்கக்கூடிய மொத்த தண்ணீருமே வெளியில் போக ஆரம்பிக்கும் போது உடல் மிகப்பெரிய அளவில் ஆரோக்கியம் அடைந்து விடுவதை நம்ம பார்க்கலாம். ஒரு கேரட், ஒரு வெள்ளரிக்காய், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு கிளாஸ் மோர் நல்லா அரைச்சி எடுத்து அதில் ஒரே ஒரு சிட்டிகை இந்துப்பு அல்லது கல்லுப்பு இதை சாப்பிட ஆரம்பித்தாலே நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சூடுத்தன்மையும் மாறி போய் விடுவதை பார்க்கலாம். கோடை காலத்தில் வேர்வையில் அதீத நீர் இழப்பு நமக்கு ஏற்படுறதுனால அந்த இடத்துல மலம் இறுகி அந்த இடத்துல மலச்சிக்கல் சார்ந்த நோய்களும் அதே போல் சிலருக்கு இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய அல்லது டிசென்ட்ரின்னு சொல்லக்கூடிய ஒரு நாளைக்கு 5 முறை 6 முறை மலம் கழிக்கக்கூடிய வயிறு வலித்து வலித்து நொந்து நொந்து மலம் கழிக்கக்கூடிய நோயும் ஏற்படுவதை பார்க்க முடியும். தயிர் சாதம் நம்ம சாப்பிட்றோம், ரொம்ப நல்லா இருக்குது சார், ஒரு சாம்பார் சாதமோ ஒரு புளி சாதமோ ஒரு கத்தரிக்காயோ உணவில் சேர்ந்தால் கூட போதும் சார், எனக்கு அவ்வளவு மோசமாக உடம்பு இருக்குது, என்ன செய்கிறதுனே எனக்கு தெரியல, கோடைக்காலம் வந்தாலே நரகத்தில் இருப்பது போல இருக்கிறது நிறைய பேர் சொல்லுவாங்க. அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல தீர்வு, மலச்சிக்கலும் இல்லாமல் இருக்கும், அதிகமான மலமும் கழியாமல் இருக்கும், குடலில் சேருகின்ற சிரமங்களும் இல்லாமல் இருந்து நம்ம உடம்பை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருமருந்து தான் இந்த வெள்ளரி கஷாயம்னு சொல்லலாம். வெள்ளரி சாறு அல்லது கேரட் வெள்ளரி சாறுன்னு சொல்லலாம். ஒரு கேரட், ஒரு வெள்ளரிக்காய், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் வெட்டிவேர், நல்லா மிக்சரில் ஒரு 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 கிளாஸ் 200 மில்லி மோரை போட்டு மைய அரைச்சி வடிகட்டி அதில் ஒரே ஒரு சிட்டிகை இந்துப்பு அல்லது கல்லுப்பு போட்டால் போதும். அவ்வளவு நல்லா உள்ளே இருக்கக்கூடிய ஒன்றுக்கு சார்ந்த சிரமங்களும் உடம்பில் இருக்கக்கூடிய மலச்சிக்கல் சார்ந்த சிரமங்களும் அதே போல் அடிக்கடி மலம் கழிப்பதில் இருக்கக்கூடிய சிரமங்களும் கூட மாறிவிடுவதை பார்க்க முடியும். காலை உணவு கோடை காலத்தில் நம்ம எழுந்தோன்னா ஒரு 2 இட்லி 3 இட்லி சாப்பிடுவோம். ஆனால் மத்தியான உணவு யாராவது கொண்டு வந்தாங்கன்னா நமக்கு பிடித்த சைவ அசைவ உணவுகள் இருந்தால் கூட ஐயோ நமக்கு இந்த உணவே பிடிக்கலப்பா அப்படின்ற அளவுக்கு உடம்புல கடுமையான ஒரு சோர்வு இருந்து கொண்டே இருக்கிறத நம்ம பார்ப்போம். என்ன முயற்சி செய்தாலுமே இந்த சோர்வு என்னை விட்டு நீங்கவில்லை அப்படிங்கிற வருத்தத்திலும் நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ இந்த சோர்வை நீக்கி உடல் ஆரோக்கியத்தை நாம் திரும்ப அடைய வேண்டும் அப்படின்னா 3 வேளை உணவு சாப்பிடக்கூடிய அளவுக்கு இயற்கையாகவே பசி நமக்கு தூண்டப்பட வேண்டும் அப்படின்னா நமக்கு உதவி செய்கின்ற பெரிய அருமருந்தாக இந்த சாறை நம்ம சொல்லலாம். அதே போல் பித்தப்பை கல் இருக்கக்கூடிய நோயாளிகள் அனைவருமே கோடை காலத்தில் அவர்களுக்கு சிரமம் மிகுதியாக இருக்கிறத பார்க்க முடியும். உண்ணுகின்ற உணவு ஜீரணமாவதில் இருக்கக்கூடிய சிக்கல், ஆசைப்பட்டு ஒரே ஒரு துண்டு இறைச்சி நம்ம சாப்பிட்டா கூட உடனே ஜீரணமற்ற ஒரு நிலையும்,
ஏதோ நெஞ்சுக்கூடுக்கு மேலே ஒரு பெரிய பாறாங்கல்லை தூக்கி வைத்தது போல ஒரு கனமான உணர்வும், அது கூடவே செரிமானமின்மையால் ஏற்படுகின்ற சிரமங்களும் நம்மை பாடாய்படுத்துவதை நம்ம பார்க்கணும். அப்போ உடனே மருத்துவமனைக்கு போகும்போது ஒன்று பித்தப்பையையே எடுக்க வேண்டும் சொல்லக்கூடிய அறுவை சிகிச்சையோ அல்லது ஊசி மருந்துகள் மூலம் தற்காலிகமாக வலிகளை குறைக்கக்கூடிய முயற்சிகளும் ஏற்படுறதை பார்க்கணும். அப்போ பித்தப்பை கல் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய கோடை காலத்தில் ஜீரண மண்டலத்தை சீராக வைத்துக்கொள்ள உண்ணக்கூடிய உணவுகள் முன்பின் இருந்தாலும் கூட அந்த ஜீரண மண்டல நோய்கள் நம்மை பாதிக்காமல் இருக்க நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்து எதுனா இந்த ஒரு வெள்ளரிக்காய் சாறு தான். கேரட் ஒன்று, வெள்ளரிக்காய் ஒன்று, வெட்டிவேர் கொஞ்சம், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் கொத்துமல்லி, மோர் அனைத்தையும் போட்டு அரைத்து எடுத்து அதில் ஒரே ஒரு சிட்டிகை கல்லுப்பு அல்லது இந்துப்பு போட்டு சாப்பிட்டாலே அவ்வளவு அழகாக ஜீரண மண்டலம் சார்ந்த சிரமங்கள் மாற்றமடைவதை பார்க்கலாம். உடலுடைய ஆரோக்கியம் அப்படின்னு வரும்போது ஆயுர்வேதத்துடைய 7 தூண்கள் உணவு, நீர், காற்று, உடல் சுத்தி, மனோசுத்தி, ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம். இந்த 7 தூண்களையும் அடிப்படையாக புரிந்து இதில் அபியாசம்னு சொல்கிறதே ரித்துச்சரியைன்னு சொல்லுவோம். காலநிலைகளுக்கு ஏற்ப நம்முடைய உணவு முறைகளில் கொண்டு வரக்கூடிய மாற்றத்தை புரிந்து முழுமை பெற்ற ஒரு முயற்சியாக நம்மால் பின்பற்ற முடியுமேயாயின் இந்த கோடை காலத்தில் ஏற்படுகின்ற செரிமான மண்டல, சிறுநீர் மண்டல, நிணநீர் மண்டல, உடல் சூடினால் ஏற்படுகின்ற நோய்களை தவிர்த்து ஆரோக்கிய வாழ்க்கை வாழ இந்த வெள்ளரிச்சாறை தினமோ அல்லது வாரம் 2 முறையோ உணவாக சேர்த்தாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில் குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை அக்டோபர் மாதம் 2ஆம் வாரம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 12 மணி முதல் இரவு 8 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 8ஆம் தேதி புதன்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 9ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை தஞ்சாவூரிலும், 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை கும்பகோணத்திலும், 11ஆம் தேதி சனிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை சிதம்பரத்திலும், 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை பாண்டிச்சேரியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9942444111. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மேகலா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் மேரி கல்சா திருச்சி, டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர், டாக்டர் அபினா மொபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் கிருத்திகா ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்.